வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் ஏடிஎம்கே வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத ரீதியான கட்சிகளும் சரி, இல்லன்னா வந்துட்டு ஜாதி ரீதியான கட்சிகள தவிர, மத்த எல்லாரும் வந்துட்டு இதில வந்து ஒருங்கிணையலாம். மது ஒழிப்ப வந்து நம்ம வந்துட்டு முன்னெடுக்கணும். எல்லா சாராய கடைகளையும் மூடணும் அப்படின்ற மாரி அது அறிக்கை விட்டு, அந்த மாநாடுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவை ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. இது வந்து அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மதாங்க. இருந்தாலும் டிஎம்கேல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இவர் வந்துட்டு இந்த மாநாட்டுக்காக அழைச்சாலும் கூட்டணி வந்து எங்க கிட்ட தான் இருக்கும் எலெக்ஷன் டைம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கை விடுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுடைய வாக்குறுதியில வந்துட்டு டிஎம்கே டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் மூடுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு அவங்க எதுக்கும் அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்துட்டு எடுத்து வைக்கல. அதையும் வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாநாடு வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகளை மூடுவது சாத்தியமா? அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் எப்படி உருவாச்சு? அதோடைய வரலாறு என்ன? அதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம வந்துட்டு இப்போ டாஸ்மாக்க நம்மளால மூட முடியுமா? முடியாதா? அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கே தெரியாம நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் டாஸ்மாக்க மூடுங்கன்னு சொன்னா வந்துட்டு அது நடந்துராது. எதனால வந்து டாஸ்மாக் இன்னும் மூடப்படல? எதனால வந்து டாஸ்மாக் வந்து ஒரு கடைகள வந்துட்டு குளோஸ் பண்ணவே முடியல? அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர குளோஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? அத தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோவா பார்க்க போறோம். இத பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அப்படியே டிராவல் பண்ணி 1937க்கு போகணுங்க. 1937ஓட சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மது கொள்கையில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, யார் வேணா மது விற்கலாம், யார் வேணா வந்துட்டு மது வாங்கி குடிக்கலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா வந்துட்டு தரமான மதுவா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய கொள்கையா இருந்ததே தவிர, மதுவை வந்துட்டு ஒழிக்கிறதுக்கான எண்ணமோ, கொள்கையோ அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா வந்து இத வந்து எதிர்த்து காந்தி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவ வந்து நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த போராட்டத்த முன்னெடுத்தாரு. அவருக்கு வந்து உறுதுணையா இருந்தவரு, அந்த போராட்டத்தில மெயினா இந்த மது ஒழிப்ப பத்தி ரொம்பவே வந்துட்டு ஆர்வமா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள். அதனால சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரான ஒன்னும் ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மாகாணத்தில இந்த மது ஒழிப்ப வந்துட்டு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்மள பார்த்து மத்த மாகாணங்களும் வந்துட்டு திருந்துவாங்க அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, சென்னை மாகாணத்தில ஆனா வந்து அவருக்கு நல்லா தெரியும் இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஸ்டார்ட்டிங்ல எல்லாத்தையும் அப்படியே டப்புன்னு க்ளோஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றனால ஒரு மாவட்டமா வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாவட்டத்துக்கு க்ளோஸ் பண்றாரு. அக்டோபர் 1937ல ராஜாஜி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்னையில 10,000 கள்ளு கடைகளும் 6,000க்கு மேல சாராய கடைகளும் இருந்தது. எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே க்ளோஸ் பண்ண முடியாதுன்னா, அவர் ஒரு மாவட்டமா வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாரு. அதில ஒரு 3 மாவட்டத்த வந்து அவர் செயல்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரால வந்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியாம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால அவரால வந்துட்டு அந்த கொள்கைய அப்படியே கன்டின்யூ பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு 1947ல நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1948ல ஓமந்தூர் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ராஜாஜி எடுத்த அந்த மதுவிலக்கு கொள்கைய வந்துட்டு முன்னெடுத்து ஃபுல்லாவே வந்துட்டு சென்னை மாநிலம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மதுவிலக்க அமுல்படுத்தினாரு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பி.எஸ். குமாரசாமி ராஜான்றவரு ஆட்சிக்கு வந்தாரு. அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மேல ஒரு படி போயிட்டு கஞ்சா, குட்கா, இந்த கள்ளுக்கடை எல்லாத்தையுமே வந்துட்டு முற்றிலுமா வந்து விற்பதற்கே வந்துட்டு தடை விதிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு அந்த பூரண மதுவிலக்குன்றத அப்படியே அமுல்படுத்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காமராஜர் ஆகட்டும், இல்ல காமராஜருக்கு அப்புறம் அந்த பக்தவச்சலம் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த கொள்கையில வந்துட்டு விடாப்பிடியா இருந்து பூரண மதுவிலக்கு அப்படியே தமிழ்நாட்டில மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தாங்க. என்னதான் வந்து அவர்களுக்கு வந்துட்டு நிதி சுமை இருந்தாலும், இத வந்து நம்ம மாத்திரக்கூடாது, மக்கள வந்து குடிக்க வச்சிடக்கூடாது அப்படின்றதுல கொள்கையில ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த அளவு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இதுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, லூப் ஹோல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுங்க. என்ன லூப் ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய குணமாகறதுக்கு, அவங்களுக்கு நோய் குணமாகறதுக்கு, சில நோய்கள் குணமாகறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆல்கஹால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து அவங்க குடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அதுக்கு செப்பரேட்டா ஒரு பர்மிட் குடுக்குற மாரி ஒரு ஆப்ஷன வந்துட்டு, அதாவது சட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க, அந்த டைம் இருந்தவங்க. அந்த பர்மிட்ட வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்ணவும் முடியல. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா குடுத்தா தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாரி இருக்கனால. அதனால வந்துட்டு அவங்க என்ன ஒரு ரூல் போட்டுருந்தாங்கன்னா, அந்த பர்மிட் வந்து டாக்டர்ஸ் தான் குடுக்கணும். அவங்க வந்து எந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ குடுக்கலாம், அதாவது 1 யூனிட்லேருந்து 4 யூனிட் வரைக்கும் தான் குடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலோட அந்த பர்மிட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஆனால் அந்த பர்மிட்ட அலோவ் பண்ணாலும் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அதில வந்து இந்த கண்டிப்பா நோயாளிகள் வந்துட்டு இதில வந்து பயனடைறதுக்கு பதிலா, பணக்காரர்கள் வந்து இதில ரொம்பவே பயனடைஞ்சாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்களா, அந்த மாரி வந்து அவங்கவங்க பணக்காரர்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர்ஸ்,
இல்லை தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ரசீது மாரி வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து தனக்கு தேவையானது 4 யூனிட்டுக்கு மேலே கூட வந்துட்டு இந்த மதுவை வந்து வாங்கி ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ வேணுமோ அவங்க குடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்து போக போக அவங்கள வந்து அவங்க மேலே வந்துட்டு கேஸும் போட முடியல. ஏன்னா அவங்க வந்து லீகலாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட பர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து பர்மிட் வாங்கி தான் வந்து பண்ணாங்க. அதனால மதுவிலக்கு சட்டத்தையும் வந்து அவங்ககிட்ட பிரயோகமும் படுத்த முடியல அப்போ இருந்த ஆட்சியாளர்களால். இதுதான் ஒரு பெரிய லூப் போல் அப்போ வந்து இருந்துட்டு இருந்தது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிலக்கு வந்து இவங்க பண்ணதுனால ஏற்கனவே நிதி சுமை இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிதி சுமை இருந்தாலும் அதில் வந்து இன்னொன்று என்னென்னா, கள்ள சாராயன்றது வந்துட்டு ரொம்பவே வந்து அப்போ நடமாட்டம் இருந்தது. அதனால் அதை தடுக்கிறதுக்காகவும் அதை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் காவல்துறையை வந்து ரொம்பவே யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிதிகளை வந்துட்டு அதிகமாக ஒதுக்க வேண்டியது. இதுவும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலும் நிதி சுமையை அதிகமாக்குறதுக்கான வழியாக இருந்தது. இதுக்கப்புறம் 1967 டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராங்க. அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, மதுவிலக்கை வந்து மாற்றிடுவார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது, அதனால் வந்துட்டு அதை வந்து வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அண்ணா அவர்களும் என்ன பண்ணார்னா, பூரண மதுவிலக்கு அப்படியே தான் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வர மாட்டோம் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்தார். இருந்தாலும் அவரும் வந்துட்டு அந்த நிதி சுமையை வந்துட்டு அனுபவிச்சுட்டு தான் இருந்தார். அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாதுரை அவர்களுடைய கட்சியில் இருந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மதுவை வந்துட்டு விற்பனைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நிறையவே யோசனைகள் சொன்னாங்க. இருந்தாலும் இதை வந்து பண்ணக்கூடாது, பண்ணால் நம்ம நாட்டு மக்களுக்கு வந்துட்டு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மதுவிலக்கில் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார் அண்ணா அவர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அண்ணா அவர்கள் உடனே வந்து சீக்கிரமாகவே இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மதுவிலக்கை வந்துட்டு அவரும் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூ பண்ணும்போது என்னென்னா, இந்த நிதி சுமையை வந்து குறைக்கிறதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பூர்ண மதுவிலக்கு பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு வந்து நிறைய நிதி சுமை ஏற்படுது, அதுக்கு வந்து கொஞ்சம் நிதி ஒதுக்கி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறையவே லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவர் வந்துட்டு லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பதிலும் வரல, ஒரு நிதியும் வரல. இதனால அவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத வந்து அந்த டைம் வந்து ஒரு பேச்சே வந்து பெரிய பேச்சாக என்ன போச்சுன்னா, இப்போ வந்து மதுவிலக்கை வந்து இறக்கிடுவாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு, அதனால எல்லாரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சது. உடனே வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த டைம் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் அந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பூர்ண மதுவிலக்கு கொண்டுள்ள மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிதி உதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதை பார்த்துட்டோம் கருணாநிதிக்கும் ஒரு சந்தோஷமாயிட்டு அவரும் திருப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக இந்திரா காந்தி அவர்கள் என்ன எழுதுனாங்கன்னா, பூர்ண மதுவிலக்கு இதுக்கப்புறம், அதாவது நான் அறிவித்ததுக்கு அப்புறம் எந்த மாநிலங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிதி உதவி கொடுக்க முடியுமே தவிர, ஏற்கனவே வந்து நீங்கள் பூர்ண மதுவிலக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிதி உதவி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க லெட்டர் எழுதிடுறாங்க. இதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 31 ஆகஸ்ட் 1971 ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா, பூர்ண மதுவிலக்கை வந்துட்டு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். இந்த அறிக்கையை அவர் வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர், காகிதமில்லை, ராஜாஜி இவங்க எல்லாருமே வந்துட்டு கருணாநிதி வீட்டுக்கே போயிட்டு, இந்த மாதிரி எங்களுடைய மக்களை வந்துட்டு குடிகாரர்களை ஆக்கிடாதீங்க, நீங்கள் இந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், ஃபியூச்சரும் வந்துட்டு ரொம்பவே பாதிக்காயிடும், அதனால வந்து இதை கொண்டு வர வேணான்ட்டு அவர்கிட்ட ரொம்பவே வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கருணாநிதி விடாப்படியாக நான் ஓப்பன் பண்ணி தான் ஆவேன், நான் வந்து பூர்ண மதுவிலக்கே ஃபுல்லாகவே வந்து இது பண்ணல, நான் வந்து அதை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லி க்ளோஸ் பண்ணுறாரு. உடனேவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக கல்லு கடைகளை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாராய கடைகளும் ஓப்பன் பண்ணி அதோடைய விலை நிர்ணயத்தையும் இங்கே வந்து கவர்மெண்ட்டே வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் சாராயம் வந்துட்டு 10 ரூபாயும் ஒரு பேக்கெட் கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாயும் வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா, தாலுகாவுக்கு ஒரு ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சு 140 ஏஜென்ட்டை வச்சுட்டு அவங்க மூலிமா வந்துட்டு சேல்ஸை வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க. இதனால வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு 26 கோடி நிதி வரும் அப்படின்ட்டு வந்துட்டு கணக்கிடப்பட்டு அறிக்கையும் வந்து வெளியிட்டார். இதெல்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கும் போதே வந்து மக்கள்கிட்டையும் வந்துட்டு ஒரு எதிர்ப்பலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்த்து அவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு. அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் படி என்று சொன்னார், கருணாநிதி அவர்கள் குடி என்று சொல்கிறார் அப்படின்ற வாசகம்லாம் வச்சு ரொம்பவே வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக நடந்தது. அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போக ஆரம்பிச்சது. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செப்டம்பர் 1973 கல்லுக்கடைகள் எல்லாத்தையும் மூடுறோம் அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். அதுக்கப்புறம் 1 செப்டம்பர் 1974 சாராய கடைகளையும் மூடுறோம் அப்படின்ற மாதிரி கருணாநிதி அறிவிக்கை வெளியிட்டு எல்லா கடைகளையும் மூடி பூர்ண மதுவிலக்கை திருப்ப கொண்டு வரார். இதுக்கு பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கள்ள சாராயம் காய்ச்சறது வந்து ரொம்பவே அதிகமாகுது. அதனால் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்போ உருவாயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் 1977 ஏடிஎம்கே உருவாச்சு. எம்ஜிஆர் வந்துட்டு ஆட்சிக்கு வரார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் என்ன வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மதுவிலக்கு, அதாவது மதுவை வந்துட்டு காய்ச்சறவங்களையும் சரி மது குடிக்கிறவங்களையும் சரி விடமாட்டேன், இந்த மதுவை வந்து முற்றிலுமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்காமல் விடமாட்டேன், இது என் தாய்மேல் சத்தியம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு உறுதியிட்டு வந்து ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் வந்து சில கடுமையாக்குற மதுவிலக்கு
சட்டத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ள சாராயம் அந்த சாராயங்கள் வந்து குடிக்கிறவங்கள விட யார் காய்ச்சி அவங்களுக்கு விற்பனை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு தண்டிக்கிறதுக்காக சில சட்ட விதிமுறைகளை வந்துட்டு கொண்டு வராரு. அந்த சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு மதுவிலக்கு சட்டத்து மூலிமா அரெஸ்ட் பண்ணவங்க 3 இயர்ஸ் ஜெயில் வந்துட்டு பண்ணுவீங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை அதே போல் அரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் வந்துட்டு ரிமாண்டு. அதுக்கப்புறம் 3rd டைமாக வந்துட்டு அரெஸ்ட் ஆச்சுங்கன்னா நாடு கடத்தப்படுவார், அதாவது நாட்டை விட்டு திருத்தி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சட்டத்தை வந்து ஏற்றாரு. இதுக்கு வந்து அப்போ இருந்த டிஎம்கே எதிர்க்கட்சியாக இருந்தவங்க ரொம்பவே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது வந்து ஒரு மனித உரிமை மீறும் சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அறிக்கை வெளியிட்டு இதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமாக ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கும் அந்த டைம் ரொம்பவே நிதி சுமை அதிகமாச்சு. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி வந்து இவர் வந்து நிதி கேட்டு வந்து லெட்டர் எழுதுறாரு. இருந்தாலும் இவருக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ஒரு நிதியும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு திருப்பி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 1 மே 1981 என்ன பண்ணுறாருன்னா, மது விலக்கை வந்துட்டு தளர்த்துகிறார். அதாவது அவர் வந்து கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, மது விலக்கை ஒத்தி வச்சார், இவர் வந்து மது விலக்கை தளர்த்தினார். ஆனால் வந்துட்டு வார்த்தைகள் தான் வேறையே தவிர மது விலக்கை வந்துட்டு அவங்க அதாவது நகர்த்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. தளர்த்தினதுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, கள்ளு கடைகளை வந்து திறக்கிறாரு. அதை வந்து டைரெக்டாக ஏலம் விட்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்கிற கம்பெனிஸும் வந்துட்டு இங்கே வச்சு அதுக்கு சில்லறை விற்பனையும் செய்கிறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கான கடைகளும் வந்து சாராய கடைகளும் வந்துட்டு இவங்க திறக்கிறாங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, சாராய கடைகளை வந்து இவங்களே டைரெக்டாக பண்ணாமல் டெண்டர் விட்டு அதுக்கு ஒரு 10 ப்ரைவேட் கம்பெனிஸை வச்சு இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாராயம் உற்பத்தி செய்கிறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தனியார் நிறுவனத்திட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ரைவேட் கன்சர்னுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மது விற்பனையை வந்துட்டு பிரித்து ஒவ்வொரு ப்ரைவேட் கன்சர்னுக்கும் ஒரு செட்டன் ப்ரைவேட் கன்சர்ன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க. மே 27, 1983 தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு வாணிப கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக். இதை வந்து உருவாக்குறது எதுக்காக அப்படின்னா, இந்த மது விற்பனையை வந்துட்டு ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டாஸ்மாகை வந்துட்டு அப்போ உருவாக்குறாங்க. 1 ஜான் 1987, அதாவது எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு 10 மாதம் முன்னாடி எம்ஜிஆர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது விலக்கை வந்துட்டு நாங்கள் திருப்பி கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. உடனே வந்துட்டு ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எம்ஜிஆர் திருப்பி வந்து மது விலக்கை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு ரொம்பவே பூரிக்கிறாங்க. ஆனால் அப்போ மூடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராய கடைகளும் கள்ளு கடைகளும் மட்டுமே மூடப்பட்டதை தவிர இந்த மாதிரி வெளிநாட்டு மதுபானங்கள், அதாவது விஸ்கி, பிராண்டி, பீர் இதெல்லாம் வந்துட்டு விற்கிற கடைகள் மூடப்படலை. இது வந்து இயங்கிட்டு தான் இருந்தது. அதனால அப்போ வந்து இது மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதரவும் பெறல. மக்களும் வந்துட்டு இது பூர்ண மதுவிலக்கே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்கள் இறந்துடுறாரு. 1989 மீண்டும் வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை ஒரு லாபகரமான நிறுவனமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இந்த ப்ரைவேட் கிட்ட இருந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி டாஸ்மாக் கிட்ட கொடுத்து, டாஸ்மாக் மூலிமா நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்துட்டு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் 1990 வந்து பார்த்திங்கன்னா, பண்ருட்டியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேருக்கு மேலே வந்துட்டு இறந்துடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையான ஒன்று. என்ன பண்ணுறாருன்னா, மலிவு விலை மது அப்படின்ற மாதிரி பேக்கெட் சாராயம், இந்த வாட்டர் பேக்கெட்லாம் முதல் இருந்ததில்ல, அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாராயம் விற்பனையை தொடங்குறாரு. இதுக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான வியாபாரமான ஒன்றும். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் மூலிமா வெளிநாட்டு இந்த விஸ்கி, பிராண்டி, பீர் இதெல்லாம் விற்பனை பண்ணியிருந்தாங்களா, அதோடைய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலிவு விலை மதுவை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட குரல்கள் அதிகமாச்சு. அந்த டைம் எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் இதை தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆயுதமாக ஏற்றி, இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மலிவு விலை மது கடைகளை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவங்க ஆட்சிக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து 1991 அவங்க ஆட்சிக்கு வராங்க. இதுக்கப்புறம் ஜூலை 16, 1991 வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி சாராய கடைகள் எல்லாம் மூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொன்னதுக்கப்புறம் மூடப்பட்டது என்னவோ அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கள்ளு கடைகளும் சாராய கடைகளும் மட்டும்தானே தவிர இந்த விஸ்கி, பிராண்டி, பீர் இந்த மாதிரி விற்கிற டாஸ்மாக் மூலிமா இயங்குகிற எந்த ஒரு இதுவும் மூடப்படலை. அவங்க வந்து அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பார் வசதியோட அந்த சரக்கு கடைகளை வந்து உருவாக்குறது, பார் அங்கேயே குடிக்கிறது, அந்த மாதிரி வசதிகள்லாம் ஏற்படுத்தவும் இன்னும் வந்துட்டு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. 1997 திருப்பி வந்து கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த வியாபாரத்தை இன்னும் நம்ம வந்து சில்லறை விற்பனை, அதாவது இன்னும் நல்ல கீழே இறங்கி பண்ணால் நமக்கு வியாபாரம் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, 100 ml பாட்டிலில் வந்துட்டு சாராயம், அதாவது விஸ்கி, பிராண்டி இதெல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க டாஸ்மாக் மூலிமா. இப்படியே டாஸ்மாக் நிறுவனமும் வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்து, இருந்தாலும் அப்போ வந்து இந்த பார் வைக்கிறது, அந்த சரக்கு விற்பனை பண்ணுறது எல்லாம் தனியார்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கல. எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து டாஸ்மாகில் கொடுத்துருவாங்க.
அது வந்து டாஸ்மாக் மூலிமா வந்து எல்லாமே போயிட்டு இருக்குமே, ஒரு ஒரு ஃபார்மேட்டாக போகுமே தவிர கவர்மெண்ட் டைரெக்டாக அதில் டீல் ஆகலை. அதனால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் தான் வந்துட்டு அது பாருக்கு வந்து உரிமம் எடுத்து, இல்லை சரக்குக்கு வந்து உரிமம் எடுத்து அந்த மாதிரி வந்து வியாபாரங்கள் போயிட்டு இருந்தது. 2001ஆம் ஆண்டு திருப்பியும் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4500 மதுக்கடைகள் வந்துட்டு இருந்தது. இந்த பிஸ்னஸில் வர்ற லாபத்தை பார்த்தோன்னு ஜெயலலிதா அவர்கள் என்ன முடிவு பண்ணாருன்னா 2003ல் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அக்டோபர் 2003ல் ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் மூலியமாக சில்லறை விற்பனையும் இனிமேல் வந்துட்டு கவர்மெண்ட்டே பண்ணும், ப்ரைவேட் செக்டருக்கு இதுக்கு வந்து அலோடு இல்லை, இனிமேல் கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதுக்காக ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 2023ல் ஃபுல் மது விற்பனை எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதோடைய மொத்த ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவர்மெண்ட்டோடைய கஜானாவை நிரப்ப ஆரம்பிச்சது. 1983ல் டாஸ்மாக் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மூலியமாக தான் வந்துட்டு இருந்தது. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட் மொத்த ப்ராஃபிட்டும் வராது, அது கமிஷன் மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அந்த 2003க்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண 1983ல் டாஸ்மாகோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 183 crores மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் 2003 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண எல்லா சில்லறை விற்பனை எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகோட ஆனுவல் இன்கம் 3000 crores வந்து தாண்டிச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாகோடைய வருமானம் வந்து அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருந்தது. வருமானம் உயர்றதுனால என்ன அர்த்தம்னா, குடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். குடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, மது வந்துட்டு அதிகமாக விற்பனை ஆகுதுன்னு அர்த்தம், மதுவின் தேவை வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால வந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, மது விற்பனை இன்னும் அதிகப்படுத்தணுன்ட்டு ஏஜென்ட் அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாரையும் வந்துட்டு அதிகமாக்குறாரு. திருப்பி 2011ல் ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து இது வந்து விரிவடையுது. அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. அதே போல் வந்துட்டு இந்த ஏசி பார், எலைட் பார் இதெல்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது. இதனால வந்து மேல்தட்ட மக்கள் கீழ்த்தட்ட மக்கள்ன்ற பாகுபாடே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சி, அதாவது ஏடிஎம்கே வரும்போது டிஎம்கே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணுன்றது, டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது ஏடிஎம்கே அவங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணுன்றது ஒரு வாடிக்கையாக ஆயிடுச்சே தவிர அதை வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டாஸ்மாகை மூட முடியல? இது வந்து டாஸ்மாக் உருவான இது. டாஸ்மாக் வந்து எப்படி வளர்ந்துட்டு வருது? டாஸ்மாக் நம்ம தமிழ்நாட்டோட நிதி சுமையை குறைக்கிறதுக்காக உருவாக்கி மக்களை குடிக்க வச்சு இப்போ வந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஏன் வந்துட்டு இந்த டாஸ்மாகை மூட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023-24 வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 கோடிக்கு மேலே. இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டுடைய மொத்த வருமானத்தில் வந்து மெயினான பங்கு எது வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். இதில் அப்போ வந்து எப்படி வந்து இதை மூட முடியும்? இது வந்து நமக்கே வந்து தோணுதில்லை. ஒரு கவர்மெண்ட்டே நடத்துறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது செட்டன் ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன கோடு இருக்குன்னா அந்த கோடை வந்து நம்ம அழிக்காமல் சின்னதாக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு இருக்கணும். அதுபோல் டாஸ்மாகை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுக்குற வருமானத்தை விட அதிகமான வருமானம் நமக்கு வரணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாவது வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் டாஸ்மாகை ஃபுல்லாக மூடிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பினாலும் சரி, மூடிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னாலும் சரி, எதுவுமே வந்துட்டு உண்மைக்கு புறம்பானது. இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுற மேனுஃபேக்சரிங்கில் முக்கியம், அதாவது என்ன சொல்கிறது, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவில் இருக்கிறவங்களும் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பினாமிகள் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அதில் முக்கியமான ஒரு பின்னாடி இருக்கிற ஆள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்தவங்க அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்கன்னும் போது எப்படி வந்து அதை க்ளோஸ் பண்ண விடுவாங்க அப்படின்றதும் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதே போல் ஒரு புள்ளி விவரத்துப்படி 2005ல் ஒரு சராசரி இந்தியனுடைய குடிக்கிற இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 2 லிட்டராக இருந்தது. இப்போ வந்து 2025ல் போகிற போக்கில் ஃபாஸ்ட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே போகிறனால 8 லிட்டர் வரைக்கும் போகும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு எந்த அளவு குடிகாரர்கள் அதிகமாகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடிக்கிற பழக்கம் மக்கள்கிட்ட எந்த அளவு விரிவடைஞ்சிருக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வெறும் இப்போதைக்கு நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பற்றி மட்டும்தான். ஆனால் தமிழ்நாடை தாண்டி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாநிலம் நிறைய மாநிலத்தில் நிறைய பேர் குடிக்க தான் செய்கிறாங்க. மதுவும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த மது ஒழிப்புன்றது நடைமுறைப்படுத்துவதுன்றது சாத்தியமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. வர்ற ஆட்சியாளர்கள் அவங்களுடைய முக்கியமான, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தைரியமாக எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க வந்து ஏதாவது பிளான் பண்ணாதான் முடியுமே தவிர 45,000 கோடி ஒரு ஆண்டு வருமானம் கொடுக்குற ஒரு அமைப்பை வந்து திடீர்னு அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வருமானத்தை வச்சு தான் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வரதாகவே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ண முடியுமான்றது
டவுட்டாக தான் இருக்குது. அப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கு மாற்றாக வேற ஏதாவது உருவாக்கியே ஆக வேண்டும். அதே போல் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க, அதாவது டாஸ்மாக்கு சரக்கை வந்துட்டு வியாபாரத்துக்கு கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களாவோ இல்லை எதிர்க்கட்சியாளர்களாவோ இருந்தால் என்ன பண்ணுறதுன்றது தெரியல. அதெல்லாமே வந்து மாறினாதான் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வருமே தவிர, இல்லைனா ஏழை மக்கள் சாராய கடைகளை மூடணும், டாஸ்மாகை மூடணும் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் அது வந்து சாத்தியமாகுமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? இதை வந்து செயல்படுத்த முடியுமா? பூரண மதுவிலக்கை திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்போ இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது அண்ணாதுரைக்கு முன்னாடி இருந்தவங்க வரைக்கும் வந்துட்டு இந்த பூர்ண மதுவிலக்கை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி திருப்ப நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய நிதி சுமையை குறைக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு விடை தெரிந்தால் உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தி இதை வந்து சாத்தியப்பட வைக்க முடியுமா அப்படின்றதும் தெரியல. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.